பிரசாத் வீட்ல எந்த பண்டிகையா இருந்தாலும் ஒரு உற்சவம் மாதிரி நடக்கும். அதுக்கு காரணம் பிரசாதோட 3 மருமகள்கள். அவங்க வந்ததுக்கு அப்புறமா பிரசாத் வீடு கலர்ஃபுல்லா மாறுச்சு. அனாமிகா வந்ததும் பொறுப்பா நடந்த வீடு, அவனி வந்ததும் ஃபேஷனபிள் ஆச்சு. அஞ்சலி வந்ததும் குறும்புத்தனமாச்சு. ஹோலி அன்னைக்கு அனாமிகாவோட பரபரப்பை பார்த்தாலே பண்டிகை ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரிஞ்சது. காலையிலே எழுந்திருச்சு வழக்கம் போல வீட்டு வேலைய பார்த்தா அனாமிகா. ஏம்மா அனாமிகா, இன்னும் விடியல, அதுக்குள்ள வாசல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இன்னைக்கு ஹோலி பண்டிகைல அத்த, கலர் எல்லாம் பயன்படுத்தணும். நம்ம வாசலை பார்த்து எல்லாரும் மூக்குல விரல் வைக்கணும். அதுக்கு பெரிய கோலம் போட்டு நல்லா கலர் கொடுத்தேன். பாருங்க, இப்பதான் மாமாக்கு பிடிச்ச இஞ்சி டீய காய்ச்சி வச்சிருக்கேன். அம்மா அனாமிகா, நம்ம வீட்டு மேல உனக்கு எவ்ளோ பொறுப்புமா. உன் கையால இஞ்சி டீ குடிக்கலன்னா எனக்கு நாள் போறதில்ல. ஷாரதா, பாத்தியா நம்ம பெரிய மருமகள எவ்ளோ நல்லபடியா வேலை பாக்குறான்னு. சரி, மத்த மருமகளுங்க என்ன பண்றாங்க? அந்த அவனி இருக்காளே, வண்ணம் பூசுனா சருமம் பாழாயிடும்னு முகத்துக்கு 10 விதமான கிரீமை பூசிக்கிட்டு லேட்டா தான் தூங்கினான். இந்த அஞ்சலி ராத்திரி முழுக்க போன்ல ட்ரெண்டிங் ஹோலி பாட்டு எதுன்னு தேடிக்கிட்டே இருந்தா. அவங்க எங்க எந்திரிக்க போறாங்க? அவங்கள ஒன்னும் சொல்லாதீங்க அத்தை. கொஞ்ச நாளா அவங்க கூட காலையிலே எழுந்திருச்சு அப்பப்ப வேலையெல்லாம் செய்யறாங்க. அவனி அவளோட ஸ்கின் கேரை பத்தி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அஞ்சலி தன்னோட வீட்டு ஹோலி பண்டிகையை உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைக்கிறா. அவங்க எழுந்திருக்கலன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போய் அவங்க 2 பேரையும் எழுப்புறேன். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. அனாமிகா போய் அவனியோட கதவை தட்டினா. அவனி மூஞ்சில மஞ்சள்ல செஞ்ச ஏதோ பேக்க போட்டுட்டு இருந்தா. அக்கா, ப்ளீஸ் யாரும் என்னோட ரூமுக்கு கலரோட வந்துடாதீங்க. நான் ஆல்ரெடி உடம்புக்கு கோல் பிரஸ் கோகனட் ஆயில், மூஞ்சுக்கு ப்ரொடெக்டிவ் சீரம் போட்டிருக்கேன். அந்த கெமிக்கல் கலரு என் ஸ்கின் பேரியரை பாழாக்கிடும். அவனி, இதுக்கே இப்படி பயந்தா எப்படி? மாமா நேத்து தானே நம்ம வீட்ல பூக்களால நிறைய வண்ணங்களை தயார் பண்ணாரு. அது முகத்துக்கு பொலிவை தான் கொடுக்குமே தவிர வேற எதுவும் பண்ணாது. சரி வா, முதல்ல அந்த பேக்க கழுவிட்டு வா. அதுக்கப்புறமா அனாமிகா அஞ்சலியோட ரூமுக்கு போனா. அவ அப்ப எழுந்திருச்சு ஏதோ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அக்கா, ஹாப்பி ஹோலி. பாத்தியா, இந்த வருஷம் ஹோலிக்கு நான் டான்ஸ் ஆட பிராக்டிஸ் பண்றேன். சாதாரணமா இல்ல, ஸ்பெஷல் வெர்ஷன். நீ நான் அவனி அக்கா சேர்ந்து டான்ஸ் ஆடணும். அத நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடணும். நிறைய லைக்ஸ் வரும். அஞ்சலி, அத்தை நமக்காக பிரசாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வாமா. முதல்ல நம்ம பூஜை பண்ணணும். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் என்ன டான்ஸ் வேணாலும் ஆடலாம். கொஞ்ச நேரத்துல ஹால்ல எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார்ந்தாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் ஹோலிக்காக வெள்ளை சட்டை பேண்ட போட்டுட்டு வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அப்பா, இன்னைக்கு நம்ம ஊர் மொத்தத்துக்கும் நம்ம வீடு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகணும். நம்ம வீட்டுக்கிட்ட ஹோலி விளையாட வாங்கன்னு எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவனி, ஹோலிக்காக நீ ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கல்ல. நீ எந்த கலரையும் நினைச்சு கவலைப்படவே தேவையில்லை. ஆனா உன் மேக்கப்பை பார்த்து தான் எல்லாரும் பயந்துருவாங்க. என் மேக்கப்பை பார்த்து உனக்கு கிண்டலா இருக்கா? கலர்னால நாளைக்கு என் ஃபேஸ்க்கு ஏதாவது ஆச்சு, நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு அலையணும். அனாமிகா அக்கா, எனக்கு ஒரு டார்க் கலர் பழைய புடவை கொடுக்குறியா? கலர் பட்டா என் புது ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடும். என்ன பழைய புடவைங்கிற? இன்னைக்கு நம்ம ஒயிட் ட்ரெஸ் போடணும். அப்பதானே நம்ம ட்ரெஸ்ல கலர் எல்லாம் ஹைலைட் ஆகும். அதனாலதான் நான் அருணுக்கு ஒயிட் குர்தா வாங்கி கொடுத்தேன். கலர் பூசுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை அஞ்சலி. ஆனா கலரை பூசும்போது ஃபோனை மட்டும் நீ வச்சுக்கோ. என்ன மாதிரியே என் ஃபோனையும் தண்ணியில போட்டு முக்கிறாத. இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆச்சு. திரும்ப திரும்ப வா செய்வாங்க. உன் ஃபோனுக்கு வாட்டர் ப்ரூஃப் கவர் கூட வாங்கி இருக்கேன். சரிம்மா, பேச்செல்லாம் போதும். நமிகா, அந்த கலரை கொண்டு வந்து வீட்ல பூஜையில வச்சுட்டு கொண்டாட்டத்தை ஆரம்பிப்போம். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா தோட்டத்துல ஹோலி ஏற்பாடு நடந்தது. பெரிய பித்தளை தாம்பலத்துல மஞ்சள், சிகப்பு, ரோஸ் கலர் இருந்தது. ஒரு பெரிய பக்கெட்ல மஞ்சள் கலர் பூ தண்ணி இருந்தது. அனாமிகா முதல்ல பிரசாதுக்கு பொட்டு வச்சு ஹோலிய ஆரம்பிச்சா. மாமா, ஹோலி நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஹோலி பண்டிகை நம்ம வாழ்க்கையில வண்ணத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரணும். பிரசாத் அனாமிகாவை மனசார ஆசிர்வாதம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹோலி பண்டிகை ரொம்ப உற்சாகமா ஆரம்பமாச்சு. ஷாரதா, எங்கம்மா ஒளிஞ்சிட்டு இருக்க? இங்க வா. என்னங்க, என் மேலெல்லாம் கலரை பூசாதீங்க. நான் கிச்சனுக்கு போயே வேலை பார்த்தாகணும். என் புடவையில அந்த கலர் பிடிச்சுக்கிட்டா அது போறது ரொம்ப கஷ்டம். அத்தை, சமையலை நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு நீங்க மாமாவோட சேர்ந்து ஹோலிய கொண்டாடுங்க.
அப்போ அனாமிகா சாரதோட முகத்துல கலர் பூசினா. அப்போ அஞ்சலி பீ பீ பீன்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டு ஒரு கலர் பம்ப கொண்டு வந்து கலர் அடிச்சா. ஹாப்பி ஹோலி ஃபேமிலி, ரெடி 1 2 3 கோ. அஞ்சலி அந்த தண்ணிய அருண் சுரேஷ் மேல அடிச்சா. அருண் தொப்ப கட்டையா நனைஞ்சு போனான். சுரேஷ் அவனி பின்னாடி போய் நின்னுக்கிட்டான். அஞ்சலி, நோ 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 நோ, என்னோட ஃபேஸ்ல மட்டும் கலர் அடிக்காத ப்ளீஸ். சாரி அக்கா, ஹோலில அதெல்லாம் பார்க்க மாட்டோம். உனக்கு வேணும்னா ஃபேஸ நல்லா கவர் பண்ணிக்கோ, ஆனா நான் நிறுத்த மாட்டேன்பா. அவனி அங்கிருந்து போகும்போது சுரேஷ் அவளை பிடிச்சிட்டு கன்னத்துல கலர் பூசினான். அவனி பாத்தியா, உன் கண்ணம் ரோஸா இருந்தா எப்படி இருக்குன்னு? இந்த பிங்க் கலர் உன் ஃபேஸ்க்கு அழகா இருக்கு. ஓ சுரேஷ், நீயும் இன்னும் இப்படி எல்லாம் விளையாடுற? சரி, இந்த மஞ்சள் கலரு உனக்கு அழக கொடுக்குதான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சுரேஷோட கண்ணத்துல மஞ்சள் கலரை பூசினான். இப்படி வீட்ல இருக்க எல்லாரும் ஹோலி கொண்டாடும் போது அந்த வீடே வண்ணமயமா மாறுச்சு. ரமேஷ் அனாமிகா மேல பூ தண்ணிய தெளிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. அஞ்சலி ரீல்ஸ்க்காக எல்லாரையும் விதவிதமான போஸ் கொடுக்க சொல்லி வீடியோ எடுத்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் மக்கள் பிரசாதோட வீட்டுக்கு வந்தாங்க. ஊர் மக்களும் வந்ததுனால பிரசாத் வீடு பாட்டு சத்தத்திலயும் டான்ஸ் ஆட்டத்திலயும் கலகலன்னு இருந்துச்சு. பிரசாத் ஐயா, உங்க 3 மருமகள்களும் சேர்ந்து இந்த கோலி பண்டிகைய கொளுத்திட்டாங்க. அனாமிகா சமையல் செஞ்சா உங்க மத்த மருமகளுங்க இங்க கொண்டாட்டம் போடுறாங்க. ஆமா ரமணா, என் 3 மருமகள்களும் என் வீட்டுக்கு 3 விளக்குங்க. சரி வாங்க, ஹோலி பண்டிகைய கொண்டாடுவோம். அக்கா, நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த கலருக்கு என் ஸ்கின்னுக்கு ரேஷஸ் வந்துருமோன்னு தோணுது. நான் உள்ள போய் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கிறேன். என்ன அவனி, இப்பவே போனா நல்லா இருக்காது. இந்த ஆலோவேரா ஜெல்ல போட்டுக்கோ. இது கலர் பூசுறதுல வர்ற எரிச்சல குறைக்கும். பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் குளிக்க செய்யலாம். அவனி அக்கா, அனாமிகா அக்கா, அத்தைய டான்ஸ் ஆட சொல்லி கேட்டா ஆட மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. அத்தை வாங்க, உங்க மருமகளுங்க இருக்காங்கல்ல, நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் போட்டா போதும். அஞ்சலி பாத்துப்பா. சரிம்மா. அஞ்சலி, மியூசிக்க போடுமா. அஞ்சலி மியூசிக் போட்டதும் சாரதா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரதா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதும் எல்லாரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அஞ்சலி இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. மத்தியானம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரோட முகத்திலையும் கலரா இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர்ல அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அனாமிகா வீட்ல இருக்க எல்லாரையும் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா. எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகுற அந்த கேப்ல தனியா போய் சமையல முடிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை குளிச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தான். தேங்க்யூ அக்கா, நீ சொன்ன மாதிரி நான் அந்த ஜெல்ல தடவந்தனால ஸ்கின்ல இருந்த கலர் எல்லாம் போயிடுச்சு. இப்பதான் கண்ணாடியிலயும் பாத்துட்டு வந்தேன். என்னோட ஸ்கின் இன்னும் க்ளோவா தான் இருக்கு. அக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம் அவனி, நீ போய் டேபிள ரெடி பண்ணு. ஆமா, அஞ்சலி எங்க? அவளா இன்னும் ரீல்ஸ் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹோலி வித் மை கூல் அத்தைன்னு எழுதிக்கிட்டு இருக்கா. அப்போ அஞ்சலி கிச்சனுக்கு வேகமா வந்துட்டு இருந்தா. அக்கா பாத்தியா, நம்ம ஹோலி செலிப்ரேஷனோட வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்ட உடனேயே 1000 லைக்ஸ் வந்திருக்கு. நம்ம ஃபேமிலி இன்னைக்கு இன்டர்நெட்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி அஞ்சலி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு மாமாக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிட சொல்லு. மத்தியானம் சாப்பாடு நேரம். எல்லாரும் வரிசையா உட்கார்ந்திருந்தாங்க. வீடு முழுக்க பொங்கல் வாசனை ரொம்ப கமகமான்னு இருந்தது. பிரசாத் ரொம்ப திருப்தியா இருந்தாரு. அம்மா மருமகளுங்களே, இந்த ஹோலிய என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை எவ்வளவு சந்தோஷமாக்கிட்டீங்க. அத பாக்கும்போதே என் மனசு நிறைஞ்சு போச்சு. ஆமாப்பா, அனாமிகா பிளான் பண்ணதாலதான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. அவனி கூட இந்த தடவை ஹோலி நல்லா பண்ணான். அஞ்சலியோட ரீல்ஸால நம்மளோட பண்டிகை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. எனக்கு என்னவோ அனாமிகாக்கா தான் ரியல் ஸ்டார்னு தோணுது. அவங்க தான் நம்ம எல்லாரையுமே மேனேஜ் பண்ணி இந்த பண்டிகைய சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஆமாக்கா, அனாமிகா அக்கா மட்டும் இல்லன்னா இந்த ஹோலி ஒண்ணு இல்லாம காலி ஆயிருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடி, நம்ம ஒன்னா இருந்தோம்னாலே எந்த பண்டிகையும் இப்படிதான் இருக்கும். அத்த, பாயசம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. எது எப்படி இருந்தாலும் உன் கை ருசி மாறாது. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. எல்லாரும் களைப்பா இருந்ததால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. சாயந்தரம் 3 மருமகள்களும் மாடியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இன்னைக்கு ஹோலி பண்டிகை வண்ணம் பூசும்போது ஏதோ தெரியாத ஆனந்தம் கிடைச்சது. இவ்ளோ நாள்ல நான் வெறும் அழக பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்படி எல்லாரோட சந்தோஷமா உட்கார்ந்து கொண்டாடணும்னு நினைக்கல. ஆமாக்கா, போன்ல இருந்த லைக்ஸ விட மாமா அத்தையோட கண்கள்ல இருந்த ஆனந்தத்தை பாக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாத்தீங்களா,
பண்டிகை நமக்கு சொல்லி கொடுக்கற விஷயங்கள். நம்ம மனசுல இருக்க நல்லதுங்கிற கலரை வெளியில கொண்டு வர்றதுதான் ஹோலி. நம்ம 3 பேருக்கு மத்தியில இந்த பந்தம் இப்படியே இருக்கட்டும். கண்டிப்பாக்கா, வர்ற ஹோலிக்கு நம்ம எல்லாரும் இன்னும் அதிகமான கலர் பூசிக்கலாம். அடுத்த ஹோலிக்கு நான் ட்ரோன் கேமரா வாங்க போறேன்க்கா. நம்ம ஹோலிய மேல இருந்து ஷூட் பண்ணோம். சரி சரி, வாங்க கீழே போலாம். மாமா காஃபி கேக்குற நேரம் அது. முகத்துல இருக்க கலரை கழுவுனாலும் மனசுல இருக்க அன்புங்கிற வண்ணம் போகல. பிரசாத் வீட்ல அந்த 3 மருமகளும் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க துணையா இருந்து அந்த வீட்டை வண்ணமயமாவே மாத்திட்டாங்க. என்னங்க, இன்னைக்கு கவனிச்சிங்களா நம்ம மருமகளுங்க எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க? பார்த்த சாரதா, இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கிற வீட்டுல சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. என்னோட வீடு இப்ப உண்மையிலேயே நந்தவனம். அந்த கடவுள் இப்படியே நம்மள வச்சிருந்தாருன்னா நல்லா இருக்கும். எங்க அனாமிகா மாமியார் மருமக சேனலை நீங்க ஆதரிச்சு எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. விடியற் காலையில ராமாவரத்துல பனி பொழிஞ்சுகிட்டே இருந்தது. எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாத் வீட்ல எல்லாரும் எழுந்திருச்சுட்டாங்க. ஏன்னா அந்த வீட்ல இருக்க மருமகள்கள் சாதாரண ஆட்கள் இல்ல. பெரிய மருமக அனாமிகா போலீஸ் இன்ஸ்பெக்டரா சமூகத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. 2வது மருமக அவனி அரசு மருத்துவரா ஏழை எளிய மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. சின்ன மருமக அஞ்சலி அரசு வழக்கறிஞரா நாட்டுக்காக குரல் கொடுத்தா. இதுல குளிர்காலம் வெயில் காலங்கிறத கண்டுக்காம அனாமிகா தன்னோட கடமைய செய்ய புறப்பட்டு போனா. அம்மா அனாமிகா, அதுக்குள்ள டியூட்டி கிளம்பிட்டியா? வெளியில பனி பழ மாதிரி பொழியுது. கொஞ்சம் லேட்டா போனா என்னம்மா? அது இல்ல அத்த, போலீஸ் வேலையில இருக்கிறவங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவசியம். இந்த குளிருக்கு பயந்தா நாளைக்கு நான் எப்படி திருடனை துரத்திக்கிட்டு போவேன்? நீங்க காஃபியை ரெடி பண்ணுங்க, 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். அனாமிகாவோட பற்ற பாத்தியா சாரதா? அதனாலதான் நம்ம அனாமிகாவை பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்க ஏரியால இருக்க ரவுடிங்களும் பயப்படுவாங்க. காக்கிய போட்டதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியே தென்படுது. அது உண்மைதாங்க. ராத்திரி 12 மணிக்கு போன் வந்தாலும் தன்னந்தனியா தைரியமா ஜீப்பை எடுத்துட்டு போறா. டியூட்டிங்கிற பேர்ல அவ போற இடங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்குங்க. பயம் எதுக்கு சாரதா? அவ போறது அநியாயத்தை தட்டி கேட்க. அவளை பார்த்து நம்ம பெருமைப்படணும். அதெல்லாம் இருக்கட்டும், அவனி இன்னும் வரலையா? அவளுக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு சொன்னல. கார் சவுண்ட் இப்பதான் கேட்டுச்சு. அவனி வரான்னு நினைக்கிறேன். பாவம், ராத்திரி முழுக்க தூங்காம இருந்திருப்பா. அவனி களைப்பா வீட்டுக்குள்ள வந்தா. அவ வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு இருந்தா. தூங்காம கண்கள் சிகப்பா இருந்தது. ஆனா உதட்டுல அந்த சிரிப்பு அப்படியே இருந்தது. ஆமா அத்தை, குட் மார்னிங். அப்பா, ராத்திரி முழுக்க ரெஸ்டே இல்ல அத்தை. குளிர்காலம் இல்லையா, சளி இருமல்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஐயோ அப்படியாம்மா? சரி, சுடு தண்ணி போட்டிருக்கேன், போய் குளிமா. சூடா ஏதாவது சாப்பிடுவேன். சாரதா, அஞ்சலி எந்திரிச்சிட்டாளா? அவ ரூம்ல இருக்கா. இன்னைக்கு ஹைகோர்ட்டு வாய்தா இருக்காமா. ராத்திரி முழுக்க ஏதேதோ ஃபைல புரட்டிக்கிட்டே இருந்தா. நியாயம் வாங்கி தர அவ படுற கஷ்டத்தை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைனிங் டேபிள்ல எல்லாரும் காலை சாப்பாடு சாப்பிட வந்தாங்க. அருண், ரமேஷ், சுரேஷ் கூட ஆபீஸ்க்கு ரெடியாகி வந்தாங்க. அனாமிகா, இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் பந்தோபஸ்து இருக்குன்னிய, மந்திரி வராரு இல்லையா? ஆமாங்க, கூட்டத்துல கலவரம் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரகசிய தகவல் வந்ததுங்க. அதனால இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். அத்தை, எனக்கு பாக்ஸ்ல சுட சுட உப்புமா வச்சு தாங்க. மதியான நேரம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு கூட தெரியல. அவனே, இன்னைக்கு நீ நைட் டியூட்டி தானே பார்த்துட்டு வந்த, ரெஸ்ட் எடுக்க கூடாதா? இல்லங்க, இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல இலவச மருத்துவ முகாம் இருக்கு. நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு சிரமமாயிடும். டாக்டர்ஸ் லீவ் எடுத்தா பேஷண்ட்ஸ் எல்லாம் எங்க போறது? என்னங்க, என் டிரைவரை வேகமா வர சொல்லுங்க. அந்த ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் வாய்தா கொடுத்துருவாரு. ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டிய நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கங்க. டிரைவர் வந்துட்டார் அஞ்சலி, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு 5 நிமிஷம் இரு, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அம்மா அஞ்சலி, நேத்து நம்ம ஊரு ராமையா தாத்தா என்ன வந்து பார்த்தாரு. பூபதிங்கிற ஒரு ஆளு தாத்தாவோட நிலத்தை அபகரிச்சுக்கிட்டானா. அந்த பூபதி பின்னாடி ஆளுங்கட்சி இருக்கிறதுனால அந்த கேஸ யாரும் வாதாட மாட்டேங்கிறாங்க. நீதான் ராமையா தாத்தாக்கு உதவி செய்யணும். மாமா, அந்த பூபதி பின்னாடி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவனா வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு பின்னாடி சட்டம் இருக்கே. ராமையா தாத்தாக்கு அநியாயம் நடக்க விட மாட்டேன். அனாமிகா அக்கா, அந்த பூபதி மேல பழைய கிரிமினல் கேஸ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் தள்ளி விடுங்க. கண்டிப்பா தரேன்டி.
அவன் என் ஸ்டேஷனோட பழைய ரவுடி. அவன் ஜாதகமே என் டேபிள்ல தான் இருக்கு. நீ கோர்ட்டுல அவனை வறுத்தெடு, நான் வெளியில அவனை ரோஸ்ட் பண்ணி தரேன். 3 மருமகள்கள் கிட்டயும் இருக்கிற நற்பெயர், அவங்களோட ஒத்துமை, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரசாத் சாரதாக்கு ஆனந்த கண்ணீரே வந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு குடும்பத்தையும் நாட்டையும் காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. மத்தியான நேரம் ராமாபுரத்துல இருந்த அரசு ஆஸ்பத்திரியில அவனி பேஷண்ட்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் சத்தத்தோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ்ல பூபதியோட ஆளுங்க ராமையா தாத்தாவை ஆக்சிடென்ட் பண்ணதால பலத்த காயங்களோட அவரு ஹாஸ்பிட்டல் வந்தாரு. கிராம மக்கள் தான் அவரை கூட்டிட்டு வந்து விட்டாங்க. என்னாச்சு? ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. சிஸ்டர், அவருக்கு சீக்கிரமா பிபி எல்லாம் செக் பண்ணுங்க. பிபி குறையற மாதிரி இருக்கு. அம்மா, அந்த பூபதியோட ஆளுங்க இவரை கட்டையால அடிச்சிட்டாங்கம்மா. அந்த பூமி பத்திரத்தை கொடுக்கலன்னு போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அவருக்கு மூச்சே வரலம்மா. என்ன கொடுமை இது? ராமையா தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சிஸ்டர், இவரை உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அவனே சிகிச்சை பண்ணிக்கிட்டே உடனே அனாமிகாவுக்கும் ஃபோன் பண்ணினான். அக்கா, பூபதியோட ஆளுங்க ராமையா தாத்தாவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அவர் இங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ தான் ஏதாவது ஒன்னு பண்ணணும்க்கா. என்னது? அவனுக்கு அவ்வளோ தைரியமா? ஏன் சர்க்கிள்லே இருந்துகிட்டு என்ன வேலை பாத்திருக்கான்? அவனி, நீ தாத்தாவோட உயிரை காப்பாத்து, நான் அவனை பாத்துக்கிறேன். ஃபோர்ஸோட இப்பவே வந்துட்டு இருக்கேன். பூபதியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு அனாமிகா போலீஸ் படையோட அங்க வந்திருந்தா. பூபதி ஆளுங்க அனாமிகாவை தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஹேய், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன். உங்க பூபதி எங்கடா? ஒரு 7 வயசானவர் அடிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பூபதி அந்த இடத்துக்கு வந்தான். என்ன அனாமிகா மேடம், லேடி சிங்கம் மாதிரி வந்திருக்கீங்க. அந்த கிழவன் பத்திரத்தை கொடுத்தா இவ்ளோ பிரச்சனை கிடையாது. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருங்க, இதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பேப்பர் இல்ல பூபதி, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட்டிருக்கேன். உள்ள போக வேண்டியதுதான். உனக்கு பின்னாடி எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி, என்னோட லட்டிக்கு முன்னாடி அவனுங்க முட்டி போடணும். ஹேண்ட்கஃப்ஸ போடுங்க அவனுக்கு. அனாமிகா பூபதியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அதுக்குள்ள பூபதியோட லாயர்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நின்னாங்க. ஆனா அவங்க எதிர்த்து நிக்க வேண்டியது அஞ்சலிய. சாயந்தரம் கோர்ட் ஹால்ல அஞ்சலி கோட்டை போட்டுக்கிட்டு சிங்கம் மாதிரி நின்னா. பூபதி தரப்பு லாயர் பெயிலுக்காக வாதாடினாரு. யோர் ஆனர், எனது கட்சிக்காரர் பூபதி ஒரு மிகப்பெரிய வியாபாரி. அந்த ராமையா தான் முதலில் பிரச்சனையை ஆரம்பித்தார். சின்ன கை கலப்பாயிடுச்சு, அவ்வளவுதான் யோர் ஆனர். சின்ன கை கலப்புன்னு எப்படி சொல்றீங்க மை லார்ட்? இதோ பாருங்க, டாக்டர் அவனி கொடுத்த ரிப்போர்ட். ராமையாவோட தலையில 6 தையல் போட்டிருக்காங்க. கால் எலும்பு உடைஞ்சிருக்கு. இது எல்லாமே அவரை கொல்லணும்னு நினைச்சு செஞ்ச விஷயம். இந்த ஆள் மேல ஏற்கனவே 10 எஃப்ஐஆர் கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆளுக்கு பெயில கொடுத்தா சாட்சிகள் பயப்படுவாங்க. நாட்டுக்கே ஆபத்து யோர் ஆனர். லாயர் அஞ்சலி சொன்னது உண்மையான நிஜம். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா இந்த தாக்குதல் கொடூரமானதா இருக்கு. அதனால உங்க பெயில் பெட்டிஷனை நான் நிராகரிக்கிறேன். 15 நாட்கள் ரிமாண்ட்ல இருந்தாகணும். அஞ்சலியோட வாதத்தை ஜட்ஜ் ஏத்துக்கிட்டாரு. அனாமிகா அரெஸ்ட் பண்ணி அவனி சாட்சி சொல்லி அஞ்சலி தண்டனை வாங்கி கொடுத்தா. 3 மருமகள்களும் சேர்ந்து அந்த ஆளை ஜெயிலுக்குள்ள அனுப்புனாங்க. 3 பேரும் களைச்சு போய் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, இன்னைக்கு நீங்க செய்த செயலை பத்தி தான் ஊரே பேசிக்குதுமா. ராமையாவும் உயிர் பொழைச்சிட்டாரு. அந்த பூபதி ஜெயிலுக்கு போயிட்டான். நீங்க செஞ்ச இந்த செயலால ஊருக்குள்ள பூபதி மேல இருந்த பயம் போயிடுச்சு. என்னோட மருமகள்கள் சாதாரண பெண்கள் இல்ல, அந்த சிங்க பெண்கள். நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஊரையே காப்பாத்திட்டீங்க. மாமா, ராமையா தாத்தா உயிர் பொழைச்சாரு. அவர் எழுந்திருச்சு என்ன பார்த்து நீங்க தெய்வம்னு சொல்லும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது. மருத்துவர்னா மருந்து எழுதி கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, உயிரை காப்பாத்துறவங்கன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. ஆமா மாமா, அந்த பூபதிய ஜெயில்ல அடைக்கும் போது அந்த ஆளோட முகத்தை பாக்கணுமே, எவ்வளவு பயம் தெரியுமா? சட்டம் எவ்வளவு பெருசுன்னு அவனுக்கு இன்னைக்காவது புரிஞ்சிருக்கும். அவன மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் ஏழைங்க நிம்மதியா வாழ முடியும். இது எல்லாமே எங்க 3 பேராலதான் சாத்தியமாச்சு. நீங்களும் அத்தையும் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரமும் உற்சாகமும் இல்லனா நாங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம். ஒரு போலீஸா நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அனாமிகா, நீ உண்மையிலேயே ஒரு லீடர்.
இன்னைக்கு உன்னோட பேட்டியை டிவியில பார்த்து எங்க ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அவனி, ஆபரேஷன் தியேட்டர்ல நீ அவ்வளோ நேரம் நிப்பன்னு எனக்கே தெரியாதுமா. உன் பொறுமைக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு நீ ஒரு உயிரை காப்பாத்திருக்க. அஞ்சலி, கோர்ட்ல உன் வாதத்தை கேட்டு பூபதியோட லாயர் அப்படியே ஆடி போயிட்டான். நீ ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிமா. சரி சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும். ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சுட சுட சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சிருக்க, வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டாங்க. பிரசாத் முகத்துல வழக்கத்தை விட அதிகமான சந்தோஷம் இருந்தது. அம்மா சாரதா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம மருமகள்கள் சேவை வெறும் வேலையோட மட்டும் நின்னுடக் கூடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஊர்ல ஒரு அரசு மருமகள்கள் பவனத்தை கட்டணும். அங்க ஏழைகளுக்கு இலவச மருத்துவம், சட்ட ஆலோசனை, உதவிகளையும் வழங்கணும். நம்ம மருமகள்கள் தான் அதுக்கு தலைவர்களா இருக்கணும். நம்ம குடும்ப கௌரவம் 10 தலைமுறைக்கும் நிலைச்சு நிக்கும். மாமா, அது ரொம்ப நல்ல யோசனை தான். நாங்க எங்க டியூட்டிய பாத்துக்கிட்டே லீவு நாட்கள்ல இந்த அறக்கட்டளைய பாத்துக்கிறோம். ஆமா மாமா, நான் ஃப்ரீயா மெடிக்கல் கேம்ப் எல்லாம் நடத்துறேன். நம்ம ஊர் மக்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். நான் ஏழைங்களுக்காக சட்ட ஆலோசனை எல்லாம் கொடுக்கறேன். அவங்களுக்கும் சட்டம்னா என்னன்னு தெரியணும்ல. இப்படி இந்த 3 மருமகள்களும் வேலைய ஒண்ணு மட்டும் பார்க்காம இந்த ஊர் மக்களுக்கு உதவியும் செஞ்சாங்க. குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வந்த மாதிரி அந்த 3 பேரால அந்த ஊருக்கே வசந்த காலம் ஏற்பட்டுச்சு. பிரசாத் கனவு நனவாச்சு. 6 மாசம் போனதுக்கு அப்புறமா அரசு மருமகள்கள் அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்க. கலெக்டர் வந்து அந்த அறக்கட்டளைய திறந்து வச்சாரு. பிரசாத் ஐயா, நீங்க பெரிய அதிர்ஷ்டக்காரர். உங்க மருமகள்களால இந்த ஜில்லாக்கே பெருமை. ஒரு போலீஸ், ஒரு டாக்டர், ஒரு லாயர் ஒரே வீட்ல இருந்து நாட்டுக்காக இப்படி உழைக்கிறத நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. இது என்னோட அதிர்ஷ்டம் இல்ல சார், அவங்களோட பெருமிதம். அம்மா இருங்கம்மா, இந்தாங்க இனிப்பு. இந்த அறக்கட்டையில இது உங்க நாள் இல்ல. நல்ல விஷயம் செய்யும் போது இனிப்பு சாப்பிட்டுட்டு இனிப்போட ஆரம்பிக்கணும். தேங்க்ஸ் அத்தை. நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் டியூட்டிக்கு போனாங்க. ராமாபுரத்து மக்கள் எல்லாரும் அவங்க 3 பேருக்கும் நன்றி சொன்னாங்க. அரசு வேலை அப்படிங்கறது வெறும் ஊதியத்துக்காக பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு கடமை அப்படிங்கறத நிரூபிச்சாங்க இந்த மருமகள்கள். அந்த வீடு இப்ப ஒரு பாரத விலாஸ் மாதிரி தர்மத்துக்கு ஒரு மையமா நின்னுச்சு. என்னங்க பாத்தீங்களா, நம்ம மருமகள்கள் போனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்கங்க. ஆமா சாரதா, பெண்களை படிக்க வச்சா அவங்க வானத்தையும் தாண்டி போவாங்கன்னு இவங்க நிரூபிச்சிட்டாங்க. படிச்ச மருமகள்கள் இருந்தா அந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, தேசத்துக்கே பெருமை. உண்மைதாங்க. உள்ள வாங்க. அவங்க வர்றதுக்குள்ள ஏதாவது புதுசா சமைச்சு தரணும். அவங்க வெளிய யுத்தம் பண்ணிட்டு வராங்கல்ல, வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாய்க்கு ருசியா சாப்பிட நம்ம ஏதாவது செய்யணும். பிரசாதும் சாரதாவும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க. இப்படி அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.